அங்க இருக்கிற குக்கர் சின்னத்தில் போட்டு இருக்கின்ற கதிர் காமுவா வேறே காமுகுன்னு இருக்குது. அவர் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு பரவலா பேசுறாங்க எல்லா இடத்துலையுமே. பொதுவான பேச்சு எல்லா மக்களுமே சொல்றது. அப்ப அவர் அதுல அடியாயிடுறாரு. அப்ப அவருக்கு தான் போட்டு, ஏன்னா அவர் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி நிற்கிறாரு. ஒரு காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எதிர்ப்பாக இருந்த ஞாபகம் இருக்கா? அந்த காலகட்டத்தில் இவர் மேல இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளை உருவாக்கியவர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த போட்டோ கட்டெல்லாம் இப்போ வெளியில வருது பாத்தீங்களா, வீடியோலாம் எல்லாம் வந்து அவர்கள் வெளியிட்டது தான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம, இப்போ அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மட்டுமல்லாமல், நான் சொல்றது கள நிலவரம். அவங்க வந்து அந்த தொகுதியை வாங்குறதுக்கு ஆசைப்பட்டிருக்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் கொடுக்காமல் குக்கருக்கு கொடுத்துட்டாங்களா, அந்த கொடுத்தனால அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு குழப்பம் நிலவி கொண்டிருக்கிறது. யாரும் ஒழுங்காக அங்கே வந்து வேலையும் செய்யலை. அதான் அங்கே இருக்கிற நிலவரம். ரெண்டாவது, இவருக்கு வந்து எப்படின்னா, இவர் வந்து மதுரை மாவட்டத்தை சார்ந்தவர். ரெண்டாவது, பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாக இருப்பார். எல்லார்ட்டையும் அவர் இறங்கி போய் கீழே வந்து மக்களை சந்திக்கக்கூடியவர். இது அந்த மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஒரு அரசியல்வாதி மாதிரி இல்லாம ஒரு யதார்த்தமா மக்கள்கிட்ட போய் காலையிலேயே போய் வடை சுடுறாரு, கடையில போய் சைக்கிள் ஓட்டுறாரு. நான் போட்டா உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன், சரிங்களா? ஜிம்முல போய் ஜிம்மு செய்யறாரு.